ஆ. கோமதி, இன்னும் கொஞ்சம் சடங்கெல்லாம் இருக்கு. அதை முடிச்சிட்டு நாம மண்டபத்துக்கு கிளம்பலாம். ஆ, இல்ல அண்ணி, நாங்க மண்டபத்துக்குலாம் வரல. ஏன்? கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சோம், வந்தோம். பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சோம், பண்ணிட்டோம். நாங்க கிளம்புறோம். 3 பேரும் இருந்துட்டு போலாம்ல? இல்ல, நாங்க அப்படியே கிளம்புறோம். எங்க வீட்டு விசேஷத்துல கை நினைக்க கூடாதுன்னு யாராச்சும் சொல்லி விட்டாங்களா? அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லல. ஆ. நாங்க கிளம்புறோம். வரோண்ணே. வரோம்மா. சரி கோமதி, வரோம் அண்ணி. வரோம். போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். வரேன்டா பழனி. சரியா? வரோம். ஆ. ஆமாண்ணே, நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன். எங்கே நேரம் இருக்கு? சரிண்ணே, இந்த வாரத்தில் எப்பயாவது நேரம் கிடைக்கிறப்ப உங்களை வந்து பார்க்குறேண்ணே. வியாபாரமா? அது நல்லபடியாக போய்க்கிருக்கண்ணே. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைண்ணே. அண்ணே வைங்கண்ணே, திரும்ப கூப்பிட்றேன். கடையை திறந்து போட்டு வீங்க போனியா? டேய் சரவணா, எங்க போயிட்டியாங்க? டேய், எங்க போனேன்னு தெரியலையே. டேய் இலை சரவணா, டேய் ஏடா எங்க போட்டு தூங்கி இருக்க? எந்திரா. இலை ஏடாச்சு? என்ன உடம்பு சொல்லுவோம் இல்லையா? சாரிப்பா, தூங்கிட்டேன். என்னடா கடை திறந்து போட்டு இப்படி படுத்துக்கிறக்க? இல்லை கடைக்கு வந்த கஸ்டமர் கடையில் ஆள் இல்லைன்ட்டு திரும்பி போய்க்கிருக்காடா. ஏண்டா கடை திறந்து போட்டு இப்படி தூங்கி இருக்கியா? யாராவது ஏதாவது எடுத்து போயிட்டா என்னடா செய்வ? சாரிப்பா, நான் தெரியாம அப்படியே தூங்கிட்டேன்ப்பா. என்னடா நீ சரவணா, நீ ஒன்று பண்ற, நீ வீட்டில் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. இல்லப்பா வேணாம், நான் இங்கே இருக்கேன். சொல்றத கேள்றா, நீ வீட்டுக்கு போ. பரவாயில்லப்பா. ஏலே இங்க உட்காந்து தூங்குறதுக்கு வீட்டில் போய் தூங்குடா. இல்லப்பா, நான் இனிமே தூங்க மாட்டேன். ஏலே சும்மா பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசாதடா. நான் சொல்றதை செய்ய, வீட்டுக்கு போ. போடா. இல்லப்பா, கடையை நான் பார்த்துக்கிறேன்டா. நீ வீட்டில் போய் நல்லா தூங்கி நினச்சி வா. போ. சரிங்கப்பா. பார்த்து போடா. ஐயோ, பெரிய சம்மந்தியாமல சம்மந்தி. வேணும்னே வம்பிழுக்கிறதுக்கே அந்த அம்மா வந்துச்சு. பா, என்னென்னலாம் பேசுச்சு. எனக்கு கோவமா வந்துச்சு. அப்புறம் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா போயிட்டேன். மா விடுமா, பாத்துக்கலாம். ஏண்டி, கல்யாணத்திலேயே இந்த கூத்துன்னா நம்ம எதிர் வீட்டுல வேற வந்து இருக்க போறாங்க. என்னெல்லாம் கூத்து பண்ணுவாங்களோ. அத்தை, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. இங்க பாருங்க, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகாதான் இருக்கு. அதனால என்ன, இங்கே இருந்துடலான்னு சொல்றியா? இல்லத்த, நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா 3 பேரும்? நீங்க எடுங்கடி, எனக்கு கால் வலிக்குது, நான் போய் உட்காந்துக்கிறேன். 3 பேரும் எடுத்துக்கலாம், வாமா. டேய் போடா, எனக்கு கால் வலிக்குது. நீங்க எடுங்க, நான் போய் உட்கார கொஞ்ச நேரம். போடா, நீங்க எடுங்க. சரி வா, நம்ம போலாம். நீ நெல்லு, நான் போட்டோ எடுக்கிறேன். நீயும் வா, நம்ம சேர்ந்து எடுக்கலாம். முதல்ல நான் ஒன்னு எடுக்கிறேன், வா, அப்புறம் சேர்ந்து எடுத்துக்கலாம். சரி, இங்க நிக்கிட்டா நெல்லு.
வேற நல்லா போஸ் கொடு, கையெல்லாம் அப்படி வச்சு. லெஃப்ட். இப்படி திரும்பவா? ஆ. ஓகே. ம். ரைட்டு. ஸ்மைலு ஸ்மைலு, கொஞ்சம் தூக்கலா. ம். ஷோ, எத்தனை போட்டோ எடுக்கிறான் இவன். வெரி குட். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எடுக்கிறேன். வா காட்டு. இங்க பாரு. போதுமா, இன்னும் எடுக்கவா? இல்ல இல்ல போதும், நீ போய் நில்லு. எனக்கா? எனக்கெல்லாம் வேண்டாம். அட போ, சொல்றேன்ல போ, போய் நில்லு. ஷோ, சரி ம். போறேன். போ. ம். ரெடியா? ஐயோ. அடுத்து. ஓகே. அடக்கடவுளே, இவன் 50 போட்டோ எடுத்தா அவ 100 போட்டோ எடுப்பா போலயே. ம். ஷோ, ஏய், பாரு. கல்யாணம் குமாருக்கு. இவங்க என்னமோ கல்யாண ஆல்பத்துக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ம். டேய் வாங்கடா போலாம். அத்தை ஒரு 5 நிமிஷம் மா, இன்னும் வந்துடுறோம். 2 நிமிஷமா வந்துடுறமா. ஆமாமா, 2 நிமிஷம் 5 நிமிஷம் எவ்வளவு 5 நிமிஷம் போயிடுச்சு பாரு. இது நல்லா இருக்குல்ல? டேய் எம்பிட்டு நேரம்டா போட்டோ எடுப்பீங்க? அத்தை 2 நிமிஷம் தேவை, வந்துடுறோம். ஒன்னும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. டேய் இன்னுமா முடியல? இன்னும் 2 நிமிஷமா வந்துடுறமா. 2 போட்டோ. இல்ல, நான் போறேன், நீங்க வாங்க அப்புறமா மெதுவா. ஆமா. எங்கம்மா போற? நான் இருமா. வீட்டுக்கு போறேன்டா. ஆமா இருமா. அத்தை. நீ எப்படிமா போவ ஆ, தனியா? நான் ஆட்டோல போறேன்டா. ஓ வீட்ல அம்பிட்டு வேலை கிடக்கு, என்னால இங்க சும்மா இருக்க முடியாதுடா. மா, வாமா, நம்ம 3 பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா, இவங்க கூட என்னையும் சேர்த்துக்கிறாங்க வேற. அத்தை வாங்க அத்தை, நம்ம சேர்ந்து ஆமா எடுத்துக்கலாம். ஆமா, நான் போறேன். அத்தை வாங்க அத்தை, வாமா. ப்ளீஸ். நம்ம 3 பேர் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம், வாமா. குரூப் போட்டோவா? நீங்க 2 பேரும் தனித்தனியா எடுத்தீங்களே, என்ன அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டீங்களா? ஓ, தனியா போட்டோ எடுக்கலாம்னு கோவமா? நீ வாமா, உனக்கு இல்லாததா நான் எடுத்துறேன், நீ வா, நம்ம ஆமா எடுக்கலாம். வாங்க அத்தை, வாங்க. ஆமா வாமா, ப்ளீஸ் மா, அங்க நில்லுங்க. கோச்சிக்காதமா. வா மா, நில்லுமா. சரிங்க எவ்வளவு அத்தை, அழகா இருக்க, கொஞ்சமாவது சிரிமா. வேற லெஃப்ட். அடடே, என்ன அழகு எங்க அம்மா. போடா போதும்டா. சரி வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு போட்டோ. இது எப்படி இருக்கு nice. பாரு. நல்லா இருக்கா? போதும், நல்லா இருக்குல்ல? கிளம்பலாம்டா. வாடா, சரிம்மா, கால் வீட்டுக்கு வலிக்குது. போலாம். வா. வா போலாம். ஹலோ, எங்க இருக்க? நான் வீட்டில் தாங்க இருக்கேன். அப்புறம் சரவணன் வீட்டுக்கு வருவான், அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவன்கிட்ட நீ எதுவும் கேள்வி விட்டு அவனை தொல்லை பண்ணாத. ஏங்க, அவனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இப்போ தாண்டி சொன்னேன், அது சம்மந்தமா எதுவும் கேட்காதுண்டு. ஏங்க, அவன்கிட்ட தானே எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னீங்க. இதெல்லாம் நல்லா பேசு. டேய், அவனுக்கு தூங்குறதுல ஏதோ பிரச்சனை இருக்காண்டி. என்ன பிரச்சனை? என்னமோ பிரச்சனை, அதை விடு. ஏய், அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிட்டேன். சரிங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டு எப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தேன். கல்யாணம் எப்படி நல்லபடியாக முடிஞ்சா? முடிஞ்சதுங்க. ஏண்டி, பிரச்சனை ஏதாவது வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி. ஏய், அவனை தூங்க விடு. திரும்ப ஏதாவது அவன்கிட்ட தோணு கேள்வி எடுக்கிருக்காத. சரிங்க. வச்சிடறேன்.
ம். ஏய் சரவணா, அம்மா சாப்பிடுறியாடா? இல்லம்மா வேண்டாம்மா. இல்ல, அப்பா ஃபோன் பண்ணாரு, நீ வருவேன்னு சொன்னாரு. சரி, நீ போய் தூங்கு. ம். டேய் ஒரு நிமிஷம் இரு, இங்க வா. நீ நல்லா இருக்கல்ல? ம் நல்லா இருக்கம்மா. உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? ஆ நல்லா இருக்குமா. ஆம். ஏண்டா, உனக்கு தூங்குறதுல ஏதோ பிரச்சனையாமே? சொல்லுடா, உனக்கு தூங்குறதுல ஏதாவது பிரச்சனையா? இத பாரு சரவணா, சாமியை கும்பிட்டு நல்லபடியா தூங்குனா தூக்கம் வந்துரும்டா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா, அண்ணனுக்கு தூங்குறதுல பிரச்சனைன்னு உனக்கு யார் சொன்னா? ஏய், உங்க அப்பா தான்டா சொன்னாரு. வேற ஏதாவது சொன்னாரா? அவர் என்னைக்குதான் முழுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தூக்கத்துல பிரச்சனைன்னு அரைகுறையாதான் அந்த விஷயத்த சொன்னாரு என்கிட்ட. அதுல வேற இவன்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்னாருடா. ஏன்பா, என்ன பிரச்சனை உனக்கு? மா, அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், அவர் சொன்னாருடா. மா, ஒரு நாள்ல முக்காவாசி நேரம் அண்ணா அப்பா கூட கடையில தான் இருக்கு. அவரை பத்தி உனக்கு தெரியாதா? ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பார் போல அண்ணனை. அண்ணன் கிட்ட பேசி உசுர வாங்கிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணன் ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கோம். அது போய் பெரிய விஷயமா அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கியம்மா. ஏன்பா, அப்படியா? அட என்னம்மா, அண்ணனே அப்பா டார்ச்சர் பண்றாருன்னு எப்படிம்மா அது வாயால சொல்லும்? என்னண்ணே, கரெக்ட் தானே? அண்ணே, நீ போய் தூங்குன, ரெஸ்ட் எடுண்ணே. அதுக்கு தானே வந்த, போ ரெஸ்ட் எடு. அண்ணே போன பாத்துக்கலாண்ணே. ஏண்டா கதிரு, உங்க அப்பா என்ன அம்புட்டு டார்ச்சரா பண்றாரு? மா, இம்புட்டு வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்துற, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, நீயே சொல்லு. அப்படிலாம் இல்லடா. அப்பப்போ ஏதோ கொஞ்சம் கோவமா பேசுவாரு. அதை செய் இதை செய்யன்னு சொல்லிட்டே இருப்பாருடா. கொஞ்சம் அதிகமா பேசுவார் தான். அவர் கடைக்கு போனதுக்கு அப்புறமா அவர் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நீ எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்க? அதெல்லாமா நான் சொல்லியிருக்கேன்? மா, நீ சொல்லிருக்கமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணா உனக்கே அவரோட பேச்சு நை நைன்னு எரிச்சலா இருக்குன்னா அண்ணன் பாவம் அவருக்கு இருக்காதாமா? அப்படிலாம் இல்ல. அதான் அண்ணா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அண்ணன் ரெஸ்ட் எடுத்து தூங்கட்டும், சரியாயிடுமா? நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஆமாண்டா, காலையில சீக்கிரமா எழுந்துட்டேன். நான் வேணா கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன்டா. சரிம்மா, போய் தூங்கு. அட ஏய் சுகன்யா, எப்ப இருந்து இங்கே நின்னுகிட்டு இருக்க? மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும் ஆரத்தியை தூக்கிட்டு வெளியில வந்துட்டேன். ஆனா ஏன் இன்னும் வரவே இல்ல? இதோ தெருமுனைக்கு வந்துட்டாகலாம், போன் பண்ணி சொன்னாங்க, வந்துருவாங்க. அப்படியா? சரி சரி சரி. ஓ, உன் சித்தப்பா சித்தி பேசுறத ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை பொண்ணு வர நேரமாச்சு, அதான் பாத்துட்டு இருக்கேன். அத கொஞ்சம் வெளியே நின்னு போய் பார்க்கலாமே, இல்ல உங்க வீட்டுக்கே போய் நின்னு பார்க்கலாமே. யார் கேட்க போறா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இங்கே நின்னு பாக்குறேன். பாத்துமா வாமா. வா மயிலு, பாக்குடு மாதிரி நீ பாத்து வா.
கோயில்லயே மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்தாச்சு. ம். அப்புறம் எதுக்கு இப்ப இம்புட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்க? புரியலையே. ஐயோ பேசாம அமைதியா இரு. புடி. நல்லா புடிச்சுக்கோ மாதிரி. இங்க இங்க வந்து நில்லுங்க. இந்த மாதிரி வாங்க. உள்ள கூட்டிட்டு போலாமா? வாங்க வாங்க. வாங்க சுடரு வாழ போற வீடு, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. இங்க பாரு, நீ வாழ வந்த வீடு செல்வ செழிப்போட இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு உள்ள போ. ஆ? ம் சரிம்மா. போ வாமா. கூட்டு போமா. ம். வாங்க, வாங்க வாங்க. இல்ல வாயா. ராஜி, பார்த்தது போதும், வா. அவங்களாம் போயிட்டாங்க. ம். கதிர் ஆ? நல்லா இருந்துச்சுல? என்ன நல்லா இருந்துச்சு? குடும்பமா சேர்ந்து ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறது. உங்க அண்ணனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவ. ஆனா அவனுக்கு ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கிற. அம்புட்டு பாசக்கார தங்கச்சியா நீ? அவன் மேல அம்பிட்டு பாசம்லாம் இல்ல, கோவம் தான் அதிகமா இருக்கு. ஆனாலும் இப்படி குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது பார்க்க அழகா இருக்குல்ல? ஆ, அது என்னமோ நல்லாதான் இருக்கு. ம். நம்ம கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ இதெல்லாம் நடக்கவே இல்லை. அம்புட்டு ஆசை உனக்கு. எங்க அப்பா என்னையும் உங்க அப்பா உன்னையும் உசுரோட விட்டதே பெரிய விஷயம். அது என்னமோ கரெக்டு தான். நாம நிதானமா நல்லபடியா கல்யாணம் பண்ணிருக்கணும் கதிர். அதுக்குதான் சுத்தமா வாய்ப்பே இல்லாம போச்சே. ம். வேணும்னா இப்ப ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நிதானமா பொறுமையா இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணலாம். சரியா? அப்பா கிட்ட சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலே பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் வீட்டுக்கு வரலாம். இதே மாதிரி ஆரத்தி எடுத்து நம்மள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. என்ன சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஓ, உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? டேய், அதென்னடா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது நின்னு புருஷனும் பொண்டாட்டியும் ரகசியமா பேசிட்டே இருக்கிய? பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா, நானும் தான் பார்த்தேன். ஓ, அத பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? மா, உன் மருமகளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ஆ? கல்யாண ஆசையா? என்னடா உளர்ற? இவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. நான் தானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சதான். ஆனா கல்யாணம் அவசர அவசரமா நடந்தது மேடத்துக்கு பிடிக்கலையா. ஆ, அதனால இன்னொரு தடவை ஊரையே கூட்டி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணுமா. குமாருக்கு பண்ண மாதிரி ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட்டிட்டு வரணுமா. அப்படியாம்மா? நல்லா தானே அத்தை இருக்கும். ஆ, நல்லாதான் இருக்கும். நீயும் இவனும் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அதை விட அவசரமா நானும் உங்க மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு தான் விமர்சையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பேசாம நீயும் கதிரும் கல்யாணம் பண்ணிட்ட கையோட எனக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? மா, ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிப்போமா? அடிச்சி, ஆ? நல்லா சொல்றான். அம்மாவுக்கும் மவனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 1 மாசத்துக்கு ஊரே நம்ம கதையை தான் பேசிட்டு இருக்கோம். மா, டேய், என்னம்மா? போன வேலையை பார்த்துக்கிட்டு வேற வேலையே இல்லை இவங்களுக்கு. ம். பாத்தியா எங்க அம்மாவே எவ்வளவு கலாச்சிட்டு போறாங்கன்னு. ஆமா, அத்தை எப்பவுமே அப்படிதான். ஆ? அத்தை